வெல்கம் டு மாங்கனி மல்டிடெக். நான் சாந்தி பேசுகிறேங்க. ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் 10 கிளாஸ் நான் போட்டிருக்கேன். இப்போது அதே ஆன்லைன் டெய்லரிங் ஃப்ரீ கிளாஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸு ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் கிளாஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரி. ஹேண்ட் எம்ப்ராய்டரி எல்லாருக்கும் தேவையா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிக்கலாம். நமக்கெல்லாம் எதுக்கு, வருமா வராதா அப்படின்னு. இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி நமக்கு ப்ளவுஸ் போடும்போதும் சரி, சுடிதார் தைக்கும் போதும் சரி, ப்ளவுஸ் தைக்கும் போதும் சரி நிறைய ஹெல்ப் பண்ணுங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் அதை சில வீடியோக்கள், ப்ளவுஸ் வீடியோக்கள் போடும்போது நான் சொல்லுவேன், இதில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. நிறைய டிசைன் ஆரி ஒர்க்கு 10,000 15,000 கொடுத்து ஆரி ஒர்க்கு கற்றுக்கிட்டு தான் நம்ம டிசைன் ப்ளவுஸ் போடணுங்கிறது இல்லை. ஹேண்ட் எம்ப்ராய்டரி தெரிஞ்சாலே நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைச்சி போடலாம். ப்ரைடல் ப்ளவுஸ் வரையுமே தைக்கலாம். இப்போ அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் 10 பேசிக் ஸ்டிச்சு இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நம்ம 10 பார்த்துட்டே வரலாம். இன்னும் மேலே போக போக ஸ்டிச்சஸ் கொஞ்சம் கஷ்டமான ஸ்டிச்சஸ்லாம் இருந்ததுனாக்கா ஒரு நாளைக்கு 5 2ன்னு குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ வாங்க நம்ம அந்த 10 பேசிக் ஸ்டிச்சஸை பார்க்கலாம். இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு முக்கியமான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த த்ரெட்டு தான் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு தேவையான த்ரெட்டு. இது இழப்பிரிக்கிற நூல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொன்னால் அப்படியே வெறும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டுன்னு சொன்னால் போதும். இந்த த்ரெட்டில் நமக்கு 6 த்ரெட்டு இருக்கும், 6 இழைகள் இருக்கும். இதில் 6 இலைகள் இருக்கும். பார்த்தா நமக்கு பிரித்து பார்த்தா தெரியும். இந்த 6 இலைகளையும் வச்சு நம்ம போட முடியாது. இப்படி 3 2 பிரிச்சுக்கணும். பிரித்து தான் நம்ம போடணும். கொஞ்சம் லென்த்து, எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை கட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த லென்த்து ஃபுல்லாக இதில் 3 நூல் இருக்கும், அதில் 3 நூல் இருக்கும். பாருங்கள் இதில் 3 இருக்குது. பிரியவே மாட்டேங்குது, எல்லாம் ஒட்டி அப்படியே இருக்கிறதுனால அது அப்படியே இருக்குது. பாருங்கள் 3 நூல் தெரியுதா? அதே மாதிரி இதுலேயும் இந்த சைடு இன்னொரு பார்ட் இருக்குல்ல, இதுலேயும் நமக்கு 3 நூல் இருக்கும். அந்த மாதிரி பிரித்து தான் தைக்கணும். எம்ப்ராய்டரி நூலில் இன்னொன்று அந்த நூல் ஒன்று இருக்கும். அது ஒரே த்ரெட்டாக இருக்கும். அது முறுக்கி இருக்கும். அந்த த்ரெட்டு கிடைக்கிறது ரேர். சில ஊர்களில் கிடைக்கும், சில ஊர்களில் கிடைக்காது. இது பேசிக்கான ஒரு கலர்ஸ். உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வாங்கிக்கோங்க. நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கிறதுனால நிறைய கலர்ஸ் இருக்குது என்கிட்ட. அதனால் அதே மாதிரி பாருங்கள், இதில் டபுள் கலர் த்ரெட்டும் இருக்கும், மல்டி கலர் த்ரெட்டும் இருக்கும். நான் அது வாங்கலை, டபுள் கலர் த்ரெட்டு தான் இருக்குது. எல்லாமே எல்லா கலர்ஸ்லேயுமே கிடைக்கும். டபுள் கலர் பேசிக் ஒயிட் கொடுத்துருவாங்க. நமக்கு ஒவ்வொரு கலர்லேயும் ஒன்று கலந்து வரும். டபுள் கலர் த்ரெட்டு, சிங்கிள் த்ரெட்டு, மல்டி கலர் த்ரெட்டு எது வேணாலும் வாங்கிக்கோங்க. இது எனக்கு 3 ரூபாய். ஹோல்சேல் கடையில் வாங்குகிறேன் நான். அதனால் எனக்கு 3 ரூபாய் ஒரு நூல் 3 ரூபாய். ஆனால் ரீட்டைல் ஷாப்லாம் 5 ரூபாய் 6 ரூபாய் அப்படி விற்பாங்க. எந்த கலர் வாங்கினாலும் ஒன்று வாங்காதீங்க, 2 வாங்குங்க. வாங்கும்போது பேசிக்காக ஒரு 10 கலர் வாங்குங்க. கண்டிப்பாக ரெட் 1, ரோஸ் 1, மஞ்சள் 1, இது பேசிக்காக வேணும். அப்புறம் பிளாக் 1 வாங்கிக்கோங்க. ஆரஞ்சு, வயலட்டு அதெல்லாம் உங்களோட ஃபேவரெட்டு. அதே மாதிரி க்ரீனில் ஒரு 3 க்ரீன் இருக்கும். லைட் க்ரீன், டார்க் க்ரீன், அந்த மாதிரி 3 க்ரீன் வாங்கிக்கோங்க. இது பேசிக்காக ஒரு 10 கலர்ஸ் வாங்கிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம இப்போது இந்த த்ரெட்டு வச்சு தான் போட போகிறோம். ஊசி 2 வகையான ஊசி வேணும். இது நார்மலாக நம்ம கொக்கி தைக்கிற ஊசி. இதில் நமக்கு நார்மலாக தையல் போடுறதுக்கு காது ஓட்டை பெருசாக இருக்கும். இந்த ஊசியோட ஹோல் நமக்கு நல்லா பெருசாக இருக்கும். நூல் கோர்க்கறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இதுவும் வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சன்னமான ஊசியும் தேவைப்படும் போடுறதுக்கு. இந்த ஊசிக்கு பேர் ஜர்தோசி ஊசி. பாருங்கள், இது ரொம்ப சன்னமாக இருக்கும். ஜர்தோசி நீடில்னு தான் கேட்கணும். பாருங்கள், கையில் இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும் சன்னமாக. இந்த நீடிலும் வேணும். இதில் தான் நம்ம அந்த ஜர்தோசின்னு ஒரு இதை போட முடியும். ஜர்தோசி ஸ்டிச்சஸு இதில் தான் போட முடியும். நம்ம சாதாரண ஊசியில் ஜர்தோசி உள்ளே நுழையாது. இப்போ நம்ம அதுக்கு இன்னும் தேவையானதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், பீட்ஸ் வச்சு போட போகிறோம். அது இதுக்கு சின்ன பீட்ஸு. இது 1ஆம் நம்பர் பீடு.
இது வந்து 4ஆம் நம்பர் பீட்ஸு. நமக்கு எது வேணும் கற்றுக்கிறதுக்கு எது வேணும்னா பெருசாக இருந்தாக்கா ஈஸியாக கற்றுக்கலாம். அதனால் நான் ரெண்டையுமே எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பீட்ஸ் வந்து வேறு ஒரு இதுக்கு 4ஆம் நம்பர் த்ரெட்டு. இந்த சீக்வன்ஸு இதுக்கு பேர் ஜம்கின்னு சொல்லுவாங்க, சீக்வன்ஸுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதுதான் ஜர்தோசி. இதுவும் எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும். இது வந்து நமக்கு ப்ளவுஸ்லெல்லாம் எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு, சுடிதார்லெலாம் எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். எல்லா கலர்லேயும் கிடைக்கும். இது வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், டியூப் பீடில் சுகர் பீட் வச்சுருக்கேன். அப்புறம் சுகர் பீடு வந்து நான் ப்ரௌன் கலரில் வச்சுருக்கேன். ஒயிட் கலர் இருக்குது, பட் நான் ஒயிட் கலரில் துணியில் தான் போட போகிறேன். அதனால் அதில் தெரியாதுங்கிறதுக்காக நான் அந்த கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இது இந்த கிறிஸ்டல் வந்து ஒட்டுறது. நான் கிறிஸ்டலும் இருக்குது. நான் அதுலேயும் உங்களுக்கு போடுறதுக்கு சொல்லுவேன். அப்புறம் இது வந்து கொஞ்சம் பெரிய பீடு. இதை வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய பீடு. இது எடுத்து வச்சுருக்கேன். நான் வச்சுருக்கேன். இது வந்து புட்டாஸ் போடுறதுக்கு கரெக்டாக வரும். அதெல்லாம் கொஞ்சம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், இங்கே வந்து குந்தன் ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குந்தன் ஸ்டோனில் இங்கே இருக்க குட்டி தான் இந்த பீடு வந்து நமக்கு குந்தன் ஸ்டோனையும் இதையும் வச்சு புட்டாஸ் போடலாம். அதையும் நான் போட்டு காட்டுவேன். சீக்வன்ஸ் இருக்குது. அப்புறம் மிரர் இதில் இருக்குது. மிரர் ஒர்க்கு இது எல்லாமே எம்ப்ராய்டரியில் வர்றது தான். இந்த மிரர் வச்சு போட்ட பெருசு சின்னது ஸ்கொயரு எல்லாமே இருக்கும். இதில் நம்ம இது மிரர் வச்சு போடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து கிளாஸுக்கு போகலாம். இப்போ நம்ம 10 ஸ்டிச்சஸ் சொன்னேன். செயின் ஸ்டிச்சஸ் 10மே செயின் ஸ்டிச்சஸ். ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஸ்டிச்சு, ஓட்டு தையல்னு பேர் அதுக்கு. இது காமனான தையல். இது வந்து கணக்கில் இல்லை, இருந்தாலும் இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சங்கிலி தையல், இரட்டை சங்கிலி, தமிழில் செயின் ஸ்டிச்சு, டபுள் செயின், மேஜிக் செயின், ட்விஸ்டட் செயின், ஜிக்ஜாக் செயின், கேபிள் செயின், புரோக்கன் செயின், ட்விஸ்டட் செயின், சீக்வன்ஸ் செயின், ஜர்தோசி செயின். இது எல்லாமே செயின் ஸ்டிச்சஸில் வரும். இந்த 10 ஸ்டிச்சஸும் இந்த ரன்னிங் ஸ்டிச்சும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் 10 ஸ்டிச்சஸும் இங்கே எழுதியிருக்கேன். நடுவில் ஓட்டுது. நான் வந்து ஒரு டிசைன் போட்டு சின்னதாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் டிசைன் போட்டுக்கோங்க. எதுவுமே டிசைன் இல்லைன்னா கூட நீளமாக துணியில் எடுத்து, இப்படி நம்ம ஒயிட் கிளாத் வாங்கியிருக்கிறேன், நான் பாப்ளினில் வாங்கியிருக்கேன். நீளமாக எடுத்து பென்சிலில் லைனாக கோடு போட்டு கூட நீங்கள் தைக்கலாம். இப்போ நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம 10 தையல் போடுறோன்னா 10 தையலுக்கும் 10 ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். நான் சொல்லி கொடுக்கறதுனால 10 ஊசியில் கோர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 4-5 ஊசியிலையாவது கோர்த்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து டக்குன்னு நூல் தீரும்போது பாருங்கள், 3 நூலாக எடுத்து இதில் 3 நூல் இருக்குது பாருங்கள், 3 நூல். இந்த 3 நூலை கோர்த்துட்டு ஒத்தையாகவே தான் அந்த 3 நூலுக்கு தான் நீங்கள் முடி போட்டுக்கணும். 6 நூலுக்கு போடக்கூடாது. 6 நூலில் போட்டால் நல்லா இருக்காது. 3 நூலில் தான் போடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ரன்னிங் ஸ்டிச், அதாவது ஓட்டு தையல். அதுக்கு நான் இங்கே கோடு போடுறேன். நம்ம துணிக்கு அடியில் இப்படி ஊசி குத்தி எடுத்துக்கணும். கீழே வந்து நூலில் வந்து முடி போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இப்படி கொஞ்சம் இந்த நூல் இங்கே இருக்குது இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இப்படி கொஞ்சமாக இப்படி குத்தி, அதே அளவுக்கு எவ்வளோ குத்துனமோ அதே அளவுக்கு இப்படி எடுக்கணும். மறுபடியும் இப்படி பக்கமாகவே கொஞ்சம் பக்கமாக குத்தி ஒரே அளவாக எடுத்திங்கன்னா தான் அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கேப்பும் ஒரே அளவாக இருக்கணும், அந்த தையலோட அளவும் ஒரே அளவாக இருக்கணும். இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஒன்றா தான் குத்தி எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஒன்றா காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம போடும்போது இது வந்து இந்த ரன்னிங் ஸ்டிச்சு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்கிறத நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது, நம்ம ப்ளவுஸோ சுடியோ ஸ்டிச் பண்ணும்போது சொல்கிறேன்.
பார்டராக யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளவராக யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படி கம்மியாக தான் சின்னதாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்படி 2-3 தடவை குத்தி கூட எடுக்கலாம் நீங்கள். ஆனால் அந்த அளவு வந்து ஒரே மாதிரி எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்படி எடுத்து இந்த லைன் இதோடு நம்ம முடிச்சிக்கலாம். இது ஃபுல்லாக வெளியிலலாம் அப்புறமா அதே தான் போட போகிறோம். இப்போ என்ன பண்ணுவோம், முடிக்கிற இடத்துல இப்படி கீழே குத்தி நம்ம நாட் போட்டு எடுத்துக்கணும். உள்பக்கமாக நாட் போடணும். நம்ம அதை கீழே தான் இது உள்பக்கமாக இப்படி திருப்பி லைட்டாக துணியில் குத்தி இப்படி ஊசி அந்த ரவுண்டுக்குள்ளே போட்டு ஒரு நாட் போட்டோம்னா தான் இது முடியும். அதாவது முடியும்னா நாட் போட்டால் தான் நிற்கும், இல்லைன்னா கலண்டுடும். அப்புறம் நம்ம நூல் தேவையானதை கட் பண்ணிடணும். இப்படி ஓட்டு தையல் இங்கே போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச், சங்கிலி தையல். அதாவது இது சிங்கிள். இப்படி தான் நம்ம ஊசியை கீழ்ப்பக்கமாக இருந்து தான் குத்தி எடுக்கணும். அப்புறம் நூல் குத்தினோம் எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த நூல்கிட்டேயே குத்தி கொஞ்சம் முன்னாடி இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த நூல் இருக்குது பாருங்கள், ஊசியில் இருக்கிற நூல் இல்லை, ஊசியில் ஒரு நூல் இருக்கும், துணியில் ஒரு நூல் இருக்கும் இல்லை, அந்த ஊசியில் இருக்கிற நூல் இல்லாமல் ஊசிக்கிட்டே குத்தி இப்படி எடுத்துக்கோங்க. ஊசியில் ஒரு நூல் இருக்குது, பின்னாடி துணியில் ஒரு நூல் இருக்குது. அந்த துணியில் இருக்கிற நூலை ஊசியில் இடது கை பக்கமாக இருந்து வலது கை பக்கமாக இப்படி சுற்றுங்க. அதாவது லெஃப்ட் சைடில் இருந்து இது பாருங்கள், இந்த நூலை இப்படி தான் சுற்றணும். சுற்றிட்டு இந்த ஊசியை இப்படி ஃபுல்லாக இப்படி சிக்கு போடாமல் இழுத்து விடுங்க. நூல் வந்து சின்ன சின்னதாக கோர்த்துக்கோங்க, சிக்கு போடாமல் வரும். ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது. இப்போ அது வந்து ஒரு நாட் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டாவது இந்த வளையம் மாதிரி வருது பாருங்கள், அந்த வளையத்துக்குள்ளேயே இப்படி குத்தி மறுபடியும் இப்படி எடுக்கணும். இதுவுமே நீங்கள் ஒரே அளவாக எடுத்துகிட்டு வாங்க. பெருசாக போட்டிங்கன்னா பெருசாக எடுக்கணும், சின்னதாக போட்டிங்கன்னா சின்னதாக எடுக்கணும். அப்போ தான் அது சரியாக வரும். பாருங்கள், அந்த வளையத்துக்குள்ளே குத்தி இப்படி எடுத்துக்கணும். அதுவும் ஒரே அளவாக போட்டுட்டு வாங்க. பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், இந்த வளையம் மாதிரி வருது இல்லையா, அந்த வளையத்தில் இந்த நூல் உள்ளே தான் இருக்குது. அந்த நூல்கிட்டேயே குத்தணும். குத்திட்டு கொஞ்சம் வெளியில் இப்படி எடுத்து இந்த நூலை இப்படி சுற்றி ஊசியை இப்படி எடுத்துடணும். இதே மாதிரி இந்த லைன் பூரா போடுங்க. இது போட்டுட்டு அடுத்தது நம்ம டபுள் செயின் போடணும். இது இப்போ சிங்கிள் செயின், நம்ம இப்போ போட போகிறது டபுள் செயின். டபுள் செயினுக்கு எதுவாக இருந்தாலும் ஊசி நூலில் கீழே முடி போட்டுக்கோங்க. இப்படி கீழே இருந்து தான் எடுக்கணும். உள்பக்கத்துலேருந்து இப்படி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் இப்படி போடுங்க, ஒரு சங்கிலி. டபுள் செயின் இல்லையா, இது ஒரு செயின் போட்டாச்சு. இப்போ இந்த வளையம் வருது பாருங்கள், அதுக்கு வெளியில் இப்படி குத்தி கீழே எடுத்துக்கோங்க. மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து குத்தி அதுக்கு நேராகவே இப்படி போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு வளையம் இப்போ முதல்ல போடும்போது தான் இந்த மாதிரி போடணும். அடுத்தடுத்து போடும்போது இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அதில் குத்தி இங்கே எடுத்து இந்த நூலை அப்படியே இதில் மாட்டி இப்படி எடுத்துக்கணும். அப்புறம் இங்கே ரெண்டாவது போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே இப்படி போட்டு
ஒரே அளவாக எடுங்க. இப்படி மாட்டி எடுத்துக்கணும். அப்புறம் இப்படி மாட்டி இப்படி குத்தி இங்கே மாட்டி மறுபடியும் அதே இடத்துல குத்தி கீழேருந்து மாட்டும்போது தான் சங்கிலி மாதிரி வரும். மறுபடியும் இங்கே இப்படி குத்தும்போது இந்த நூலை இப்படி மாட்டினோம்னா நமக்கு சங்கிலி மாதிரி வந்துடும். இப்போ ரெண்டாவது இங்கே குத்தி இந்த இதுக்குள்ளே எடுக்கணும். நம்ம இப்படி எடுத்து தான் மறுபடியும் நம்ம இங்கேருந்து போடணும். ஒரே தடவையாக டபுள் சங்கிலி வருதுங்கிறது தான் இதில் ரெட்டை சங்கிலி, அதாவது டபுள் செயின். மறுபடியும் இங்கேருந்து இதில் அடுத்து இது மேலே குத்தி இந்த ரெண்டாவது போட்ட செயினுக்குள்ளே எடுக்கணும். அந்த வளையத்துக்குள்ளே எடுத்துட்டு மறுபடியும் அதுலேயே குத்தி பக்கத்துலேயே எடுக்கணும். கீழேருந்து இப்படி சுற்றினோம்னா தான் சங்கிலி மாதிரி வரும், இல்லைன்னா வெறும் முடிச்சு மட்டும்தான் வரும். இதே மாதிரி இது பூராவும் போட்டுக்கணும். நான் ஒவ்வொன்றும் ஃபுல்லாக போட்டு காட்டினேன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு நான் போடுறது புரியலைன்னா தான் நீங்கள் டவுட்டாக கேட்கணும். இப்போ அடுத்தது மேஜிக் செயின். மேஜிக் செயின் அப்படின்னா 2 கலர் நூல், 2 கலரில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 கலர் நூலும் 3 எடுத்து ஒரே நீடில் கோர்த்துருக்கேன் பாருங்கள். அப்போ தான் நமக்கு அந்த மேஜிக் செயின் வரும். ஃபஸ்ட்டு உள்ளேருந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது கீழே நீங்கள் 6 நூல் கோர்த்துருக்கீங்க. போட்டுட்டு குத்தியை வெளியில் எடுத்துகிட்டு இப்போ சங்கிலி போடுற மாதிரியே தான் இப்படி குத்திட்டு இந்த 2 கலர் நூல் இருக்குது இல்லையா, ஒரு கலரே எடுத்துக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கலரில் போட்டுக்கிட்டாலும் சரி, ஒரு கலர் நூல் மட்டும் எடுங்க. 3 நூல். இந்த 3 நூலை அதில் சுற்றிட்டு மெதுவாக இழுங்க, சிக்கு போடாமல். இது பிரிச்சிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் சிக்கு போடும். மெதுவாக இழுங்க ஃபஸ்ட்லலாம். அப்புறம் உங்களுக்கு பழகிடுச்சுன்னா சரியாக போயிடும். ஒரு 2-3 தையல் போடுற வரையும் சிக்கு போடும், அப்புறம் சிக்கு போடாது. நம்ம ரோஸ் கலரில் போட்டிருக்கோம். மறுபடியும் அந்த இதுக்குள்ளே குத்தி எடுத்துட்டு இந்த க்ரீன் கலர், இப்போ ரோஸ் கலரில் போட்டோம், இப்போ க்ரீன் கலரை சுற்றணும். சுற்றிட்டு மெதுவாக இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சிக்கு போடாமல் வரும். இப்படி வரும்போது அந்த ரோஸ் கலர் நூல் லூஸாக இருக்கும், அதை கொஞ்சம் இழுத்து விடுங்க. இப்போ அடுத்தது போடும்போது ரோஸ் கலர். கொஞ்சம் தூரம் போட்ட உடனேயே ரோஸ் கலர் நூலும் க்ரீன் கலர் நூலும் தனித்தனியாக வரும். அப்போ நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ க்ரீன் அடுத்தது. இப்போ க்ரீன் தனியாகவே தெரியும் பாருங்கள். க்ரீன் கொஞ்சம் லூஸாக இருக்கும், அதனால் அதை அப்படியே மாட்டி எடுத்துக்கணும். இப்போ ரெண்டும் டைட் ஆகிடும். இதே மாதிரி நம்ம ரோஸும் க்ரீன், நான் ரோஸ் போட்டிருக்கேன், ரோஸும் க்ரீனும் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் வேணாலும் போட்டுக்கலாம். இதுதான் போடணும். நீங்கள் என்ன கலர் வாங்குறீங்களோ அதில் ஒன்று லைட் கலர், ஒன்று டார்க் கலர் போடுங்க. அதே சமயத்தில் துணிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர் வாங்குங்க. இல்லைன்னா துணி மேட்சாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கருப்பு கலர்லேயும் போடலாம், வெள்ளை கலர்லேயும் போடலாம். நம்ம வேறு துணியும் என்ன கலர் இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நமக்கு அது ஒன்றும் சிரமம் இல்லை. இதே மாதிரி அடுத்து க்ரீனு, அப்படி எல்லாம் ஒன்றா போட்டுக்கோங்க. அடுத்து லைட் எரியல. அடுத்தது இங்கே ட்விஸ்டட் செயின்.
ட்விஸ்டட் செயினுக்கு அதே மாதிரி நம்ம எல்லாமே இப்போ செயின் ஸ்டிச்சு தான் போட்டுட்ருக்கோம். இப்படி போட்டுட்டு இது வந்து இந்த பக்கம் இருக்குது, நம்ம இப்படி மாட்டினோம் இல்லையா. ஃபஸ்ட்டு தையல் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே போட்டுக்கோங்க, ஒரே மாதிரி தான் வரும். ரெண்டாவது போடும்போது இப்படி போட்டு இப்படி அங்கே கிராஸ் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு, இப்படி போடணும். ஒரு ட்விஸ்ட் பண்ணி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ட்விஸ்ட் பண்ணி போடுறோம். ஒரு சுற்றிக்கிறோம், ஒரு முறுக்கிக்கிறோம். இப்படி போட்டுட்டு இந்த நூலை இந்த மாதிரியும் போடலாம். இந்த நூலை கீழே ஊசியில் இப்படி சுற்றி இப்படி இப்படி ஒரு சுற்றியும் போடலாம். இப்போ பாருங்கள், அது முறுக்கிட்டு வரும், உங்களுக்கு அது நல்லா தெரியும். இப்படி போட்டுட்டு இந்த ஊசிக்கு மேலே இந்த நூல் இருக்குல்ல, அதை கீழே ஊசிக்கு சுற்றிட்டு வந்து இப்படி இப்போ முறுக்கிட்டு இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி இருக்குது. இந்த நூலை ஊசிக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து இப்படி ஊசியில் எப்பவும் போல் நம்ம சங்கிலி மாதிரி போடுறோம். உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல பாருங்கள், முறுக்கிட்டு வரும். இது ஒன்று, இதுக்கு பேர் ட்விஸ்டட் செயின். இதையும் இந்த லைன் நெயிலக்கா போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம போட போகிறது ஜிக்ஜாக் செயின். ஜிக்ஜாக்னால் நமக்கு இப்படி கிராஸாக வரணும். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு புள்ளி வச்சுக்கலாம். ஈவனாக புள்ளி இருந்ததுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. 3 கோடு தேவையில்லை, 2 கோடு தான் தேவை. இப்படி வச்சுக்கலாம். நம்ம அந்த புள்ளியுமே ஜிக்ஜாக்காக வச்சுருந்தா நம்ம போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இப்படி போட்டுக்கிறோம். சங்கிலி இந்த புள்ளியில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு புள்ளியில் இப்படி போட்டுட்டு இதுக்கு வெளிப்பக்கம் இந்த வளையம் வருது இல்லையா, அதுக்கு வெளிப்பக்கம் இப்படி குத்தி இந்த புள்ளியில் எடுங்க. இதை வந்து இப்படி உள் பக்கமாகவும் எடுக்கலாம், வெளிப்பக்கமாகவும் எடுக்கலாம். இப்போ மறுபடியும் இங்கே உள்ளே குத்தி எடுக்கிறேன் பாருங்கள், உள் பக்கமாகவும் குத்தலாம். சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது. இப்படி அதே மாதிரியே கோர்த்து போட்டுக்கலாம். இந்த பக்கம் குத்தி இப்போது உள்ளே குத்தியே எடுங்க. உள்ளே குத்தி எடுத்தால் நல்லாயிருக்கும். வெளியில் குத்துனா கொஞ்சம் ஸ்டிச் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி உள் பக்கமாகவே குத்தி எடுத்தால் ஸ்டிச்சு வந்து கரெக்டாக டைட்டாக இருக்கும். வெளியில் குத்தி எடுத்தோம்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம இந்த லைன் பூராவும் போடணும். இந்த தையல்லாம் நமக்கு நிறைய யூஸ் ஆகும் ப்ளவுஸில். இப்போ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் நான் காட்டும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து கேபிள் செயின். இப்படி நம்ம இதை எடுத்துட்டு இப்போ கேபிள் செயின் போடும்போது நமக்கு இதில் ஒரு சின்ன கொஞ்சம் வேறு மாதிரி இந்த நூல் இருக்குது இல்லைங்களா, இந்த நூலை வந்து கையில் பிடிச்சி
ஊசியில் இப்படி ஒரு சுற்றிட்டு அந்த நம்ம இந்த நூல் இங்கே இருக்குல்ல, கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் ஒரு நூல் அளவுக்கு தள்ளி மறுபடியும் அதே செயின் ஸ்டிச்சு தான் போட போகிறோம். இப்போ என்ன பண்ணணும், ஒரு செயின் போட்டோமா, மறுபடியும் இப்படி ஒரு சுற்றி இந்த வளையத்துக்கு தள்ளி ஒரு நூல் ஒரு கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி மறுபடியும் போடணும். அப்போ நமக்கு நடுவில் இந்த சங்கிலி கோர்த்த மாதிரியே இருக்கும். நம்ம இரும்பு சங்கிலியெல்லாம் பார்ப்போம்ல, அதே மாதிரியே இருக்கும். பாருங்கள், அந்த இரும்பு சங்கிலி ஒன்று இப்படி ஒன்று அப்படி தானே வரும், அந்த மாதிரி வரும். இதையுமே நம்ம எந்த தையல் போட்டாலுமே ஈவனாக போட்டுட்டு வரணுங்க. அப்போ தான் நமக்கு அது நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். இதே மாதிரி தான் பாருங்கள், இங்கே ஒரு லூப் வருது பாருங்கள். இந்த லூப் உங்களுக்கு சங்கிலி மாதிரி இருக்கும். நீங்கள் அதை போட்டு பார்க்கும்போது இப்போ வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு புரியலை. ஆனால் இந்த சங்கிலி அழகாக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரே சைஸாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது பூராவும் போட்டுக்கோங்க. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இதை இப்படி சுற்றிக்கணும் ஊசியில் ஃபஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் தள்ளி குத்தி ஒரே அந்த அளவுக்கு தான் எடுக்கணும். பெருசாக போட்டிங்கனாலும் நல்லா இருக்காது, ரொம்ப சின்னதாக போட்டாலும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு ஒரு சைஸ் பண்ணுங்கள், அதே சைஸாக போட்டுவாங்க. அப்படியே வரும், அழகாக வரும். இப்படி ஒரு சுற்றி இப்படி ஒரு கொஞ்சம் தள்ளி இப்படி குத்தி இப்படி எடுங்க. இதே மாதிரி இது ஃபுல்லாக போட்டுடலாம். நீங்கள் எந்த லைன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லைனு ஃபுல்லாக போடுங்க. அடுத்தது நம்ம இங்கே போடுறது ப்ரோக்கன் செயின். இப்போ நம்ம போட போகிறது ப்ரோக்கன் செயின். இதை இப்படி குத்தி எடுத்துட்டோமா, கொஞ்சம் தள்ளி, அதாவது இந்த நூலுக்கிட்ட இருந்து ஒரு நூல் தள்ளி இப்படி போட்டு இதை எடுக்கணும். இதுதான் ப்ரோக்கன் செயின். இங்கேருந்து இங்கே இது போட்டுட்டு மறுபடியும் இங்கே குத்தி, அந்த வளையத்தில் குத்தக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் குத்தணும். இப்படி போட்டு சரி, ஒரு நூலே சுற்றுது. இப்படி இந்த வளையம் வருது பாருங்கள், இதுக்கு நேராக இப்படி தள்ளி குத்தணும். குத்தி இதுக்கு நேராக எடுத்துக்கணும். எடுத்து இந்த நூலை இப்படி சுற்றி எடுக்கணும். இது ப்ரோக்கன் செயின். ப்ரோக்கன் செயின்னா உடஞ்ச சங்கிலின்னு தானே அர்த்தம். அது மாதிரி இந்த விட்டு வருது பாருங்கள், அந்த சங்கிலி ஜாயிண்ட் இல்லாமல் தனியாக வருது இந்த இடத்துல, அதனால் அதுக்கு அந்த பேர். கரெக்டாக தையல் இதை நேராக போட்டிங்கன்னா இந்த தையலுமே எல்லா ஹேண்ட் ஸ்டிச்சஸுமே எம்ப்ராய்டரியில் அழகாக இருக்கும். ப்ளவுஸு சுடிதாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இப்போ புரியாது, நம்ம டிசைன் எல்லாம் தைக்கும்போது பார்க்கலாம். உங்களுக்கு அப்போ தெரியும், அடடா இதை நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அடடா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ப்ளவுஸ் தைச்சிருக்கலாமே. நீங்கள் இந்த ப்ளவுஸு இந்த ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கிட்டு தைச்சி வச்சுருக்க பிளெயின் ப்ளவுஸில் தான் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இந்த கடைசி வரையும் போட்டிங்க, இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த வளையத்துக்கு நேராக இப்படி சைடில் குத்தி இது மேலேயே இதுக்கு நேராக எடுத்துட்டு இதை ஒரு சுற்றிக்கணும். இப்படியே இது ஃபுல்லாக போட்டுடுங்க. அடுத்தது பீடு வித் செயின், அதாவது மணி கோர்த்து செயின் போட. இப்போ நம்ம பீடு வித் செயின், அதாவது மணி கோர்த்து செயின் போட போகிறோம். முதல்ல நூல் நீங்கள் எனி கலர் நூல் எடுத்துக்கலாம். ஆனால் ஒயிட் பீட்ஸ் கோர்த்திங்கனாக்கா ஒயிட் கலர் நூலே எடுத்துக்கோங்க. எம்ப்ராய்டரி நூலில் ஒயிட் கலர் கிடைக்குது. இப்படி எடுத்துட்டு ஒரு பீடு எடுத்து கோர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பெரிய பீடில் தான் கோர்க்குறேன். இப்படி கோர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் இங்கே குத்தி
சங்கிலி போடுவோம்ல, அதே மாதிரி இப்படி போட்டு சங்கிலி தான் போட போகிறோம். இப்படி போட்டாச்சு. மறுபடியும் இன்னொரு பீட் கோர்த்துக்கலாம். சங்கிலி போட்ட உடனே இன்னொரு பீடு கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு அந்த இடத்துல இப்படி குத்தி, நம்ம சங்கிலி தான் போடுறோம், ஆனால் சங்கிலி போடுறதுக்கு முன்னாடி அந்த நூலில் வந்து நம்ம பீடு கோர்த்துக்கிறோம். இப்படி போடலாம். இது ஒரு இப்படி வரிசையாக இதுக்கு வந்து பீடு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இடைவேளையே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு பீட்ஸு, இன்னொரு மெத்தடும் இருக்குது, அதையும் சொல்கிறேன், இதுலேயே சொல்லிடுறேன். இப்படி இது வரிசையாக வந்துடும். இப்போ இன்னொரு இடத்துல நம்ம வந்து இங்கே முடிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி போட்டு காட்டுறேன். இப்போ இங்கேருந்து போடுறேன், பாதியிலேருந்து. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே வந்து முதல்ல வந்து நம்ம ஒரு பீட் கோர்த்துக்கலாம். பீட் கோர்த்து செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துலையே மறுபடியும் குத்தி ஒரு 5 3 5 3ன்னு வெறும் செயின் மட்டும் போடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம இன்னும் ஒரு பீடு கோர்க்கலாம். இங்கே குத்தி போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 3 செயின், நம்ம 3 செயினுக்கு ஒரு பீடு, 3 செயின் ஒரு பீடு அப்படி போடலாம். இல்லை ஒரு செயின் ஒரு பீட் போடலாம், 5 செயின் 5 பீட் போடலாம், சின்ன பீட்ஸ் போடலாம், பெரிய பீட்ஸ் போடலாம். எது வேணுமோ உங்களுக்கு, எப்படி வேணுமோ, மெத்தட் இது தான். நீங்கள் எப்படி வேணும்னாலும் அதை போட்டுக்கலாம். இப்போ ஒரு பீடு 3 செயின் போட்டுட்டு இப்போ ஒரு பீடு, அந்த மாதிரி இது மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இது வந்து நெருக்கமாக வரும், இது வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும். இதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். எது எப்போ எந்த இடத்துக்கு எது தேவையோ நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் 3 செயின் அந்த மாதிரி போட்டு அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜர்தோசி வித்து செயின் போட போகிறோம். அதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன ஊசியில் ஒரு நூல் கோர்த்து ரெட்டையாக முடி போட்டிருக்கேன். எம்ப்ராய்டரியே இல்லை, அதே நூலில் 6 நூல் இருக்குது இல்லையா, ஒரு நூல் எடுத்திருக்கேன். ஒன்று தான் எடுக்க முடியும், ஒன்று தான் இதில் கோர்க்க முடியும், நிறையெல்லாம் கோர்க்க முடியாது. காரணம் என்னென்னா இந்த ஊசியில் ஹோல் வந்து சின்னதாக தான் இருக்கும். ரெண்டாவது இந்த ஜர்தோசி வந்து வேறு எந்த ஊசிலையும் நுழையாது. இந்த மாதிரி நீளமாக இருக்கும்னு காட்டினேன் உங்ககிட்ட. இதை நம்ம வந்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு தான் போடணும். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து ஹோலாக தான் இருக்கும், இதுக்குள்ளே நம்ம வந்து ஊசியை விடணும். இதுக்குள்ளே இப்படி விடணும், இப்படி உள்ளே வந்துடும். இது சிங்கிள் நூலாக கோர்த்து நீங்கள் ரெட்டையாக முடி போட்டிங்கன்னா தான் இது நிற்கும். இதுவும் நமக்கு செயின் ஸ்டிச்சு தான் போட போகிறோம். இங்கேயே குத்தி தான் நம்ம தள்ளி எடுக்கணும். இங்கேயே குத்தி தான் நம்ம இந்த இடத்துல எடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி போட்டோம்னா இந்த சங்கிலி வந்து இப்படி வந்துடும் அந்த ஜர்தோசி. மறுபடியும் இன்னொரு ஜர்தோசி எடுத்து
இப்படி கோர்த்துட்டு இங்கேயே இதுக்குள்ளேயே குத்திட்டு கொஞ்சம் தள்ளி அதே அளவுக்கு தள்ளி எடுங்க. இப்படி எடுக்கும்போது மறுபடியும் இன்னொரு சங்கிலி. இது ரொம்ப இழுத்தீங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாயிடும், வெடிச்சிக்கும். அதாவது சங்கிலி இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு வந்து நழுவிடும், விலகிடும். அப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது வந்து அவ்வளோ லுக்கு, கலரு நல்லாயிருக்கும், டிசைன் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் அந்தளவுக்கு நமக்கு இது உழைக்குமான்னு கேட்டால் எனக்கு சந்தேகம்தான். இந்த மாதிரி போட்டுக்கலாம். பூ மாதிரி ரவுண்டாகவும் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம பச்சை கலரு எல்லாமே இருக்குது, போட்டுக்கலாம். இது வந்து ஜர்தோசி நீடிலும் ஜர்தோசி ஊசி தான். நூல் வந்து ஒத்தையாக கோர்த்து தான் நம்ம போட முடியும். கண்டிப்பாக ரெட்டையாக கோர்த்து போட முடியாது. அடுத்தது சீக்வன்ஸ் செயின், சம்கி வச்சு செயின். அதுக்கும் நம்ம அப்படி தான் போடணும். இந்த பீட் வச்சு போட்ட மாதிரி தான். இப்படி ஃபஸ்ட்டு நூலை கோர்த்துக்கணும். இதுக்கும் எல்லாம் 3 நூல் போட்டிருக்கேன். ஏன்னா இது இந்த சம்கி இருக்குது பாருங்கள், அதில் நடுவில் ஹோல் இருக்கும். இது வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. எப்படி வேணாலும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இதை என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த இது நூல் போட்டு இந்த சம்கி இப்படி வச்சு அந்த நடுவில் இருக்கிற ஹோல்லையே குத்தி இப்படி வெளியே எடுத்து கொஞ்சம் தள்ளி குத்தி தானே நம்ம சங்கிலி போடுவோம், அதே மாதிரி குத்தி எடுத்துக்கணும். இப்படி தான் போடணும். மறுபடியும் இன்னொன்று எடுத்து அந்த ஹோலில் குத்திட்டு அந்த இதுலேயே அந்த ஹோல்குள்ளேயே குத்தி கொஞ்சம் தள்ளி எடுத்து போடணும். இதே மாதிரி தான் நம்ம இதை போடணும். இது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி தூரமாக இது மாதிரி நெருக்கமாக தான் வரும். இது மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது ஒவ்வொன்றில் ஓட்டை இருக்காது. நம்ம இப்படி குத்தி எடுக்கணும் பாருங்கள், அந்த ஓட்டை அதில் அடைச்சிட்ருக்கும். இப்படி எடுத்து அந்த சங்கிலிக்குள்ளேயே குத்துறதுனால தான் நமக்கு வந்து அந்த சம்கி ஓட்டைக்குள்ளே குத்தி வர்ற மாதிரி வரும். எதுக்குமே ஒரு கேப்பு வந்து நமக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வரணுங்க. இதுவுமே அப்படி தான். நம்ம மேட்சிங் கலர்ஸ் போட்டுக்கிட்டோம்னா, நம்ம துணிக்கு தகுந்த மாதிரி என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத பார்த்து போட்டோம்னா அழகாக வந்துடும். இந்த எம்ப்ராய்டரி வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க் போடுற தையல் வந்து இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் என்னென்ன ஸ்டிச்சஸ் போடுறோமோ அதுதான் அதில் போடுறோம். அப்போ வந்து நம்ம ஆரி நீடில் வாங்கி, ஆரி ஸ்டாண்டு வாங்கி அதை கற்றுக்கிட்டு போட்டு தான் அந்த அளவுக்கு நம்ம செய்யணுங்கிற அவசியமே இல்லை. இதுலேயே செய்யலாம். இதே மாதிரியே நம்ம செய்யலாம். இதே மாதிரி நம்ம வரிசையாக போட்டுக்கிட்டால் நமக்கு இது முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டோம், செகண்டு செயின் ஸ்டிச்சு, தேர்டு டபுள் செயின், ஃபோர்த்து மேஜிக் செயின், ஃபிஃப்த்து ட்விஸ்டட் செயின், செவன்த்து ஜிக்ஸாக் செயின், எயித்து கேபிள் செயின், நைன்த்து ப்ரோக்கன் செயின், அப்புறம் 10th பீட் வித் செயின். இது ஜர்தோஷி. கீழே வந்து சீக்வன்ஸ் சம்கி வச்சு போட்டிருக்கோம். ஓட்டு தையலோடு சேர்த்து, அதாவது ரன்னிங் ஸ்டிச்சோடு சேர்த்து 11 தையல். நான் வந்து ரன்னிங் ஸ்டிச்சை மென்ஷன் பண்ணலை, அது வந்து காமன். இப்போ நம்ம அந்த மாதிரி தையல் தைச்சிட்டு இப்போ என்ன செய்யணும், இங்கே பாருங்கள், நான் இங்கே இந்த தையல்லாம் இந்த ஒவ்வொரு தையலுக்கும் ஒரு பொம்மை போட்டு வச்சுருக்கேன். ஒவ்வொரு பேர் போட்டு ஒவ்வொரு பூ போட்டு வச்சுருக்கேன், பொம்மை போட்டு வச்சுருக்கேன், லைனு ஏதோ ஒன்று இந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு தையல்லையுமே நம்ம அதை போடணும். ரன்னிங் ஸ்டிச்சுக்கு ஒரு தையல், கேபிள் ஸ்டிச்சுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இதை முடிச்சுட்டு
அதை வரணும். இந்த ப்ராக்டிஸ் வந்து இந்த எம்ப்ராய்டரி கிளாஸுக்கு வந்து உங்களுக்கு 10 or 15 டேஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு தையலையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல லைனில் போட்டு பாருங்கள். அப்புறம் ஒரு ஃப்ளவரோ ஒரு கோலமோ இல்லை ஒரு டிசைனோ ஏதோ ஒன்று போட்டு அதில் சின்னதாக ஒரு 5க்கு 5 இன்ச்சு 5 இன்ச்சு நீளம் 5 இன்ச்சு அகலம் துணியில் போடுங்க. அவுட்லைன் போட்டுட்டு ஒரு பிக்சர் வரைஞ்சி போடுங்க. அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து அதை ஒரு ஆல்பமாக நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் பூரா ஒரு ரன்னிங் ஸ்டிச் போடுறோன்னா அதுக்கு ஒரு பூ, ரன்னிங் ஸ்டிச்சுன்னு எழுதி அந்த பூ, அது மாதிரி ஒரு ஆல்பம் ரெடி பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு தான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். இது வந்து நமக்கு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கு மகம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இதை ஆரி ஒர்க்கில் போடுற அத்தனை டிசைனுமே இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ளவுஸில் போடலாம். உங்களுக்கு மட்டுமாவது நீங்கள் தைச்சி அழகழகாக தைச்சி போட முடியும். பிளெயின் ப்ளவுஸ் தைச்சி வச்சுருக்கீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸில் நீங்கள் உங்களுக்கு எது இந்த 10 ஸ்டிச்சில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை உங்கள் நெக் டிசைன் நெக்லையும் கையிலையும் டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை தைச்சி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதில் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே அப்புறம் டிசைனாக தான் போடுவீங்க. கழுத்து நெக்குக்கு வந்து பேக் சைடு இதில் வந்து ஜிக்ஜாக் டிசைன் கொடுக்கலாம், பீட் வித் செயின் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து தைக்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோ, கட்டிங், இப்போ ஃபேப்ரிக், கிளாத், ட்ரெஸ்ஸு தைக்கிற வீடியோ அது பாட்டுக்கு அது வந்துகிட்டே இருக்கும். இதுவும் நடுவில் வரும். அடுத்து நம்ம ஒரு 3 டாட் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.